வணக்கம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கொடுங்க. இந்தாங்க. இந்த 2 ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்து சொல்லுங்க. சரிங்கம்மா. அம்மா தாயே ஓம் சக்தி. என்ன ஜோசியரே? அம்மா இந்த 2 ஜாதகமும் பொருந்தாதுமா. கண பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், யோனி பொருத்தம் இது எல்லாமே சரியா இருக்கு. ஆனா ரஜ்ஜு பொருத்தம் சரியா இல்லம்மா. அதனால என்னங்க, கணப்பொருத்தம் யோனி பொருத்தம் எல்லாம் சரியா இருக்குல்ல? ஐயா, கல்யாணத்துக்கு பார்க்கும்போது மத்த எல்லா பொருத்தத்தையும் விட ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப முக்கியம். அத மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லுவாங்க. அது சரியா அமையலன்னா கட்டிக்க போறவங்களோட ஆயுள பாதிக்கும். அதனால இங்க பாருங்கம்மா, நான் யாரு, என் செல்வாக்கு என்ன, என் சொத்து மதிப்பு என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும். என் ஒரே மகள் யாழினிய கட்டிக்கிறதுக்கு அவன் தவம் இருக்கான். ஒரு சின்ன ஜாதக பொருத்தம் இல்லைங்கிறதுக்காக இந்த திருமணத்தை நிறுத்தணுமாங்கிறத நல்லா யோசிங்க. ஏதாவது பரிகாரம் வேணா பண்ணிக்கலாமா? இல்லங்க, ஜாதகம் சரியா இருந்திருந்தா அடுத்த செகண்டே நான் தட்ட மாத்தி இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க. இதுல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். நீங்க வேற இடம் பாருங்க. சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம இன்னும் வேற ஜோசியர் கிட்ட கூட கன்சல்ட் பண்ணலாம்ல. சிந்தாமணி, ஜாதக பொருத்தம் சரியில்லாதப்ப வேற பேச்சுக்கு இடமே இல்ல. நீ பேசாம இரு. நான் உன்னை கேட்கிறேன், உங்க 2 பசங்கள்ல ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணா என்ன பண்ணுவீங்க நீங்க?